ரெஸ்பான்சிபிளாக அது நினச்சிருந்தா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. பவர் தானே இவங்க எல்லாம். பச்சா தான் மிஸ்டர் விஜய் தம்பி, நீங்கள் பச்சா தான். அதாவது ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தால் மட்டும் அம்மா ஆயிட மாட்டீங்க. மிஸ்டர் தேர வாரி எல்லார் மேலேயும் போட்டிருக்காரு. அதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது அவர் மேலே? ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். அட்வான்ஸ் தமிழ் நியூ இயர் விஷஸ் எல்லாருக்கும். நான் ஒன் மோர் டே டு கோ, அதனால் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட சித்திர விஷு அண்ட் தமிழ் நியூ இயர் விஷஸ். ஓகே, தென் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுற மூடில் இல்லை இங்கே இருக்கிற பாலிட்டிஷியன்ஸு. முதல்ல நம்ம மிஸ்டர் விஜய், அதாவது டிவிக்கு லீடர் கம் ஆக்டர் விஜயோட அவர் பேசுனது இன்றைக்கி, அதாவது ரிகார்டிங் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸை வச்சு அவர் பேசுனது. அப்புறம் இங்கே சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்தது கவர்னருக்கு. அதோட நான் அப்போவே ஒரு வீடியோவில் அதான் பொன்முடி கேஸில் தானே அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏன் நீங்கள் ஒய் யூ ஆர் ஸ்டில் டேக்கிங் டைம் டு அவரை இது பண்ணுறதுக்கு, மினிஸ்ட்ரியில் இன்டெக்ட் பண்ணுறதுக்கு ஏன் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி டைரக்ஷன் பண்ணப்போவே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், வில் த சுப்ரீம் கோர்ட் டேர் டு டைரக்ட் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் இட் ஹாஸ் டன் டுடே. அதாவது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை கூட டைரக்ட் பண்ணிட்டாங்க. விதின்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே உங்கள்கிட்ட வர சில ரிகார்டிங் த பில்ஸ் இதெல்லாம் நீங்கள் அதுக்கு சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்து ஆகணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் வைஸ் சான்சலராக யார் யார் இருக்கணுங்கிறது அவங்க மனசுக்கே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கு அந்த பதவியை ஏற்றுக்கிறவங்களுக்கு நிறைய இது இருக்கு இல்லையா. ஏன்னா ஒரு படிக்கிறவங்களுக்கு எப்படி டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ, அது மாதிரி தான் இருக்கணும். எல்லா பாலிட்டிஷியன்ஸும் யூனிவர்சிட்டி சான்சலர்ஸ் ஆகிறது நல்லா இருக்காது. அதை அவங்களே புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு இது நம்மளோட ஒப்பீனியனு தான். ஏன்னா இங்கே வேகமாக மிஸ்டர் ஸ்டாலினுக்கு அதில் என்னவோ சாதிச்சதா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு விஷயம் மக்களே, நான் என்ன சொன்னேன்னா, அதாவது இவங்களை டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் எனக்கு என்னவோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறதுனே அந்த ஆக்ட் வேர்ட் தெரியல. எப்படி அவங்கள அவங்க எப்போவுமே நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் ஒன்று, ஆனால் அவங்களுக்கு ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டா, அந்த பவர் கொடுத்துட்டா, ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்லையா, அவங்க ரெஸ்பான்சிபிளாக அது நினச்சிருந்தா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. பவர் தானே இவங்க எல்லாருமே பவர் மாங்கர்ஸ்னு அதான் நான் ஒரே சொல்லியிருந்தேன். பவர் மாங்கர்ஸ் தான். பவர் வேணுங்கிறதுக்காக என்ன வேணால் பேசுவாங்க, கச்சா முச்சான்னு பேசுவாங்க இவங்கெல்லாம். அதுதான் இவங்களோட ஸ்டைலே. அந்த டிராவிடியன் மாடலுங்கிறாங்க இல்லையா, அந்த மாடல் இதுதான். என்ன வேணா பேசுவாங்க, ஜகஜாலமாக பேசுவாங்க, அப்படியே பாலிஷ் பண்ணுவாங்க, எல்லாரையும் காலில் கூட விழுந்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி பவர் கிடைக்கிறதுக்காக செய்வாங்க. அப்போவே நிறைய ஜோக்ஸ் வந்திருந்தது, இந்த மாதிரி 10-15 வருஷமாக ரொம்ப காஞ்சிருக்காங்க, அதனால் உடனே இது பண்ணிடுவாங்கன்னு. அதெல்லாம் அப்போ நான் கூட இவ்வளோ ஒரு ஸ்டூபிடிட்டியாக இருக்குது சில மீம்ஸ் ஜோக்ஸ் எல்லாம்னு நினச்சேன். பட் இப்போ ஆக்சுவலாக நடக்கிறதெல்லாம் அதுதான். இவங்களை பவரில் உட்கார வச்சா என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு. கேம்பெயினிங் போது இங்கே நீட் யார் கொண்டு வந்தாங்கங்கிறது முக்கியம் இல்லைன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனால் இது யார் மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்கங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். நீட்டுக்கு அவ்வளோ பேச்சு பேசினார்ல, அசிங்கமாக பேசினார், ஒரு மரியாதை கூட இல்லாமல். ஒரு பெரிய பார்ட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, டிராவிடியன் பார்ட்டி அப்படி. ஆனால் அந்த பார்ட்டியோட ஒரு தலைவர் இதில் வர்ற அந்த ஹெரிடிட்டரியில் வர்றவங்களே கச்சா முச்சான்னு பேசுனாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னென்னலாம் பேசியிருக்காரு மிஸ்டர் ஸ்டாலினும் சரி, உதயாநிதியும் சரி, அவ்வளோ பேசியிருக்காங்க. உதயாநிதியில் ரகசியம் இருக்குது, அப்படி இருக்கணும், அப்புறம் வந்ததுக்கப்புறம் இப்படின்னு செஞ்சுக்கிட்டு நாங்கள் போராட்டம் தான். அந்த ரகசியம் இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் நாம் சொல்லியிருக்க போகிறதில்ல. உனக்கு ரோஷமான இருக்கா, வெக்கம் இருக்கா, சூடு, இன்னும் என்னென்ன டயலாக் அசிங்கமாக ஒரு தேர்ட் ரேட்டு, அதாவது சாதாரண ஒரு அவங்க பார்ட்டியில் இருக்க சாதாரண கேடர் கூட பேசுகிறதுக்கு யோஜனை பண்ணுவான்.
அந்த மாதிரிலாம் பேசுனாங்க. அதான் ஒரு விவஸ்தையே இல்லாதவங்க அப்படி பேசுனாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிட்டு செய்ய முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதான் ரகசியம்னா இதுதான், போராட்டம் தாங்க, நாங்கள் போராட்டம், இந்த போராட்டம். அப்புறம் அவர் போய் கேட்க வேண்டியது தானாங்க, இவங்களை உட்கார வச்சது தான் அங்கே போய் கேட்கணுமா, இபிஎஸ் போய் கேட்கணும். இபிஎஸ் அப்புறமும் இப்போ அலையன்ஸ் சேர்றாருன்னா கூட இப்போ நீட்டுக்கு அவங்க வந்து செய்வாங்களான்னு கேளுங்க. அப்படி இப்போ வெக்கமானம் இல்லாமையே சேர்ந்துருக்காங்களா இவங்க சேர்றப்பெல்லாம்? இவங்க நானே சொல்லியிருக்கேன், இவங்க பிரின்சிபிள்ங்கிறாங்கல்ல கூட்டணி. ஆனால் அந்த பிரின்சிபிள் என்ன பிரின்சிபிள், என்ன பிரின்சிபிள் இவங்களுக்கு இருந்தது? ஹிந்தியை கொண்டு வந்த அஜிடேஷன் யாருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாங்களோ அந்த பார்ட்டியோடையே, அதுக்கப்புறம் யார் மிசான்னு இன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எமர்ஜென்சியை ஃபேஸ் பண்ணவங்க, அந்த எமர்ஜென்சியை யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களோடையே இவ்வளவு ஒரு வெக்கமானமே இல்லாமல், அப்புறம் 2G ஸ்பெக்ட்ரமில் யார் இவங்களை வந்து என்கொயரிலாம் பண்ணாங்களோ அவங்களோடையே ஸ்டில் கண்டினியூயிங். இது மட்டும் என்ன விதத்தில் நியாயம்? இது என்ன பிரின்சிபல்? ஆனால் ஒரு ஏடிஎம்கேங்கிறவங்க பேசுகிறதும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு இன்னசென்ஸ் தான் இருக்கும், இன்னசென்ஸ் இருக்கும், இக்னரன்ஸ் இருக்கும் ஏடிஎம்கே பீப்புளெலாம் பேசினா. பட் நாட் அரகன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அரகன்ட் ஃபெலோஸ் இவங்கெல்லாம். ஒரு அரகன்ஸ் என்னவோ பெரிய இது மாதிரி அவ்வளவு ஒரு அகங்காரத்தோட பேசுவாங்க டிஎம்கே ஆளுங்க. ஆனால் ஏடிஎம்கேல அம்மாவும் சரி யாரும் சரி அங்கே, ஏன்னா தலைவர் வழியில் வந்தவங்க, இப்போ தலைவரை மறக்க பார்க்கலாம் அவங்க, ஆனாலும் அவங்க தலைவர் அந்த பார்ட்டியில் வந்தவங்க அப்படி பேச மாட்டாங்க யாருமே. அந்த லைனில் லீனியேஜில் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. ஓகே, இங்கே வந்து இதெல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ்ன்னு நேற்று அமித்ஷாவோட சொன்ன ஒன்று டிக்ளேர் பண்ண ஒன்று எவ்வளவு பாருங்கள். எங்களுக்குன்னா என்னை சேர்ந்த கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலை தான் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸுங்கிறது. இட் இஸ் நாட் ஒரு கரெக்டு பாத்தில் இப்போ போகிறதா தெரியலங்கிறது தான் எங்களோட ஒப்பீனியன். பட் எனிஹவ் நான் தான் சொல்லியிருந்தேன், ஒரு இவர் கூட நம்ம வியூவர் கூட ஒரு கேட்டிருந்த ஒரு கொஷனுக்கு நான் ரிப்ளை பண்ணது தான், நமக்கு பிடிக்கலனா கூட வி ஹாவ் டு சப்போர்ட், நோ அதர் வே. பிகாஸ் நம்ம வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்தாகணும் ஒன்லி ஃபார் தோஸ் 2-3 லீடர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த பார்ட்டி இருக்கணும், இந்த பார்ட்டிங்கிறது இருந்தால் தான் யாருக்கும் செக் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க டிராவிடியன் பார்ட்டியை மெதுவாக டீட்டீரேட் பண்ணுறதுக்கு இவங்க பிஜேபி நுழையிறாங்களோங்கிற ஒரு இது இருக்குது, எல்லாருக்கும் அந்த தாட் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. ஆனால் இவங்க ஏன் எல்லோரும் சேர்ந்து இப்போ இவ்வளோ ஆடுறாங்க? கனிமொழியிலேருந்து எல்லோரும் இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அமித்ஷாட்ட பேசியிருக்காங்களே, இவங்களுக்கு வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து அமித்ஷா மூலமாக பேசுனதை எல்லா மேகசின்லேயும் வருது. அதுக்கெல்லாம் தே ஹவ் நாட் கிவன் எனி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், கிளியர் பண்ணதில்லை, கிளாரிஃபை பண்ணதில்லை யாருக்குமே. அது இருக்கிறப்ப இவங்க சைடில் எல்லாம் வச்சுக்கிட்டு நிர்மலா சீதாராமன் நிறைய தடவை பார்த்துருக்காங்க, எல்லாமே வருது இல்லையா? அந்த விஷயம்னா இவங்க ஏதாவது கிளாரிட்டி கொடுத்துருக்காங்களா? இல்லை. அதை வந்து யாருக்குமே ஒன்றும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணதில்லை. பட் இப்போ அமித்ஷாவோட போய் பார்த்தப்பவே அவ்வளோ பேசினாங்க. இப்போ நேற்று பிஜேபி அலையன்ஸை வந்து சொன்ன உடனே இவங்க அவ்வளோ ஆடுறாங்க. ஒரு விஜய் ஆடுறாரு, விஜய்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து பச்சா தான் மிஸ்டர் விஜய் தம்பி, நீங்கள் பச்சா தான். அதாவது பப்புன்னு சொன்னார் இல்லையா ராகுல் காந்தியை மிஸ்டர் மோடி, அது மாதிரி தான் நீங்கள் பாலிடிக்ஸில் இன்னும் நீங்கள் பப்பு தான், இங்கே நீங்கள் ராகுல் காந்தி தான், இன்னொரு ராகுல் காந்தி தான் சொல்லியாச்சு ஆல்ரெடி. மிஸ்டர் கமலஹாசன் ப்ளஸ் ராகுல் காந்தி எல்லாம் சேர்ந்த மிக்சர் தான் நீங்கள். ஒரு எலெக்ஷனையும் நீங்கள் எவ்வளோ எலெக்ஷன் வந்தது கேட்டால் இன்னும் ஸ்டடியே இல்லை, ஸ்டடியே இல்லாமல் தான் இன்னும் பார்ட்டி இன்னும் 1 இயர் இருக்குங்கிற ஒரு இதில் இருக்கீங்க. எனஹவ் நீங்கள் யார்? நீங்களும் டிஎம்கே தான். அப்படின்னா பி டீம் ஃபார் டிஎம்கே நீங்கள் தான், அதனால தான் ஸ்பெட் பண்ணுறீங்க. இல்லைன்னா நீங்கள் அலையன்ஸ்க்கு நீங்களே ட்ரை பண்ணியிருக்கணும், முதல்லையே நீங்கள் தானே சொல்லியிருக்கணும். சும்மா பிட்டு போட்டிங்க, எல்லாரையும் ஐயாத்துறைன்னு பிட்டு தான் போட்டிங்க நீங்கள். அதனால் அந்த மாதிரி பிட்டை போட்டு எல்லோரையும் கலைக்க தான் பார்த்தீங்களே தவிர ஏடிஎம்கேவோட டிஎம்கேவை அப்போஸ் பண்ணுறதா இருந்தால் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்னு தலைவரை சொல்கிறீங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் தலைவர் நேமை வந்து சினிமாவில் சொன்னீங்க, 3 எழுத்து மந்திரம் சொன்னீங்க. ஆனால் ஏன் இப்போ அலையன்ஸ்க்கு நீங்கள் தானே விடணும், நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கணும், நீங்கள் இபிஎஸ்க்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பெரிய பார்ட்டியாக தானே. அதுவும் தவிர ஒரு ஸ்கேம்ஸ் நிறையா, ஸ்கேமில் போனவங்கன்னு இவங்கள சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இப்போ பொன்முடி எந்த இதில் இருக்கார்?
கேட்டு தானே இருக்கார், எக்ஸம்ஷன் வாங்கிட்டு தானே மினிஸ்ட்ரியில் இருக்கார். எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் கிளியர் ஆகிட்டாங்களே அவங்கெல்லாம். எல்லார் மேலேயும் எல்லா கேசஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் மேலேயே இருக்குது. டாஸ்மாக்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மேலேயே இருக்குது, அவ்வளோ ஸ்கேம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆடியோ வந்தது 30,000 crores. அதெல்லாம் டிஎம்கே மேலே தான் என்றைக்குமே நிறையா பிளாக் டாட்ஸ் நிறைய இருக்கிற ஒரு பார்ட்டி அவங்க தான். இந்த இது வந்து இப்போ ஆஃப் லேட் பிகாஸ் ஆஃப் ஒன் ஃபேமிலி தான் வந்து அம்மாவோட ஏடிஎம்கேல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து ஷி வாஸ் அண்ட் ஸ்கேப் கோட் தான். அவங்க ஒன்றும் ரியல் இது கிடையாது. அவங்க எதையும் என்ஜாய் பண்ணுற ஆள், அவங்களுக்கு எல்லாமே இருந்தது. அவங்க பெரிய தான தர்மம் பண்ணுற ஆள் தான். ஆனால் அவங்க சில விஷயங்களுக்காக வேண்டி அக்வயர் பண்ண வேண்டியிருந்தது. அதனால தான் அக்விசிஷன் வெல்த் அக்வயர் பண்ணதில் அவங்க மாட்டி போனாங்க அந்த ஸ்கேமு. பட் அது ஒரு பெரிய அதையே சொல்லி சொல்லி காட்டுற அளவுக்கு இவங்க யாருக்கு யோகியதை இருக்குது? யார் பெரிய க்ளீன் ஸ்லேட்டிங்க? ஒருத்தரும் கிடையாது. எல்லாரும் ஒரு ஆள் வேணால் போயிருக்கலாம். எவ்வளோ ஆள் உட்காந்துருக்காங்க எக்ஸம்ஷன் வாங்கிட்டு, இல்லைன்னா கேஸை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இது நடக்குது. அதனால் விஜய்க்கு ஒரே ஒரு இது, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்தோன்னா அது இல்லை, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, அது மக்கள் சொல்லட்டும். அதே மாதிரி மக்களை உங்களுக்கும் சொல்கிறேன், ட்ரையல் கொடுக்காதீங்க யாருக்கும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் கிடையாது இந்த இதெல்லாம் எலெக்ஷன்லாம். ஒரு விஜய்ங்கிற பர்சன் ஆக்டர், அவர் வந்து ஆக்ஷனில் அவர் சினிமா மூலமாக என்ன சொன்னார், என்ன மெசேஜ், யாராவது ஒரு பசங்களுக்கு ஒரு மெசேஜ், நீங்களாம் இந்த வழியில் தான் போகணும், அடிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ரஜினிகாந்தும் விஜயும் ஒன்று தான். எல்லாம் தண்ணி அடிச்சேண்டி எல்லாம் போட்டேண்டி இது கரெக்டு தானடி இது பண்ணலடின்னு சொல்லிட்டு சினிமாவில் எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கண்ணா அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ பெரிய அந்த அடிக்ஷனை பற்றி யாருமே இன்னும் வாயை திறக்கலை. பட் ஏடிஎம்கே வில் டூ தட். இவங்க டிஎம்கே மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் ஹோப் கொடுத்துட்டு அதை இது பண்ண மாட்டாங்க. ஏடிஎம்கேங்கிறது அவங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கோ, ஏன்னா அம்மா அப்படி தான், இவ்வளோ ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணுறேன்னா அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைமிங்ஸ் கம்மி பண்ணுறேன்னா அதை கம்மி பண்ணுவாங்க. அது இல்லாமல் சும்மாவாது வாய் வார்த்தை கொடுத்துட்டு அதை செய்யாமல் மழுப்ப மாட்டாங்க. அப்புறம் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு என்ன சொல்கிறது, கன்றாவியாக எல்லோரும் பேசியாச்சு. அம்மா மாதிரி ஸ்பெக்ஸு கூலர்ஸோடு இருக்கிற ஸ்பெக்ஸை போட்டு அசம்பிளியில் ஸ்டைல், அம்மாவோட ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணுறாரு. நான் சொன்னேன் இபிஎஸ் தான் அப்படியே பொம்பளை ஜெயலலிதா ஆயிட்டாருன்னு. அந்த பவர் அவருக்கு, அந்த இது இருக்குது, கெத்து இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் ஸ்டாலின் வந்து ஏடிஎம்கேலேருந்து தலைவரையும் ஏவோ வேலு இருக்கார், ஏவோ வேலு, அவர் அசம்பிளியில் நிறைய சாங்ஸ்லாம் பாடி ரசிகன் தலைவருக்கு, மக்கள் திலகமுக்கு ரசிகனா. யார் ரசிகன்? அப்போ அசிங்கப்படுத்தி பேசுகிறவன் ரசிகனா? ஏன் நீ ரசிகன் சொல்கிற? உங்களுக்கு என்ன இருக்குது ரசிகன் சொல்கிறதுக்கு? நான் முன்னாடியே சொன்னேன், உங்கள் தலைவர், அதாவது முன்னாள் தலைவரோட அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் காயின் போடுறப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மில் இந்த தலைவனை, எங்கள் தலைவனை எங்கே ஒரு இடத்துல கூட ஒரு சாம்பிளுக்கு கூட கொண்டு வரலையே. ரசிகன் சும்மா கதை விடுறீங்க அசம்பிளியில் உட்காந்து. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே தலைவன், நம்ம தலைவருக்கு ரசிகன் சொன்னதெல்லாம் அப்பப்போ ஜால்ரா அடிப்பாங்க, கும்மி அடிக்கிறது. பட் அம்மாவோட ஸ்டைலில் ஸ்பெக்ஸாக போட்டுட்டு கூலர்ஸ் போட்டு அந்த தைரியம் மாதிரி அப்படியே காப்பி பண்ணுறாரு, காப்பி கேட் மாதிரி. அது உங்களுக்கு சுத்தமாக ஒத்து வராது மிஸ்டர் ஸ்டாலின். நீங்கள் அதையெல்லாம் எடுத்துக்காதீங்க, அந்த வேஷம்லாம் கட்டாதீங்க. அம்மா மாதிரி தைரியம் இருந்தால் அப்படின்னு அப்போவே சொன்னார். அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், கச்சத்தீவு பற்றி நீங்கள் யார் பேசுகிறது? அம்மா கச்சத்தீவு பேசுனா ஓடுற ஆள், சட்டையை கிழிச்சிட்டு நீங்கள். இப்போ தைரியத்தை பற்றி எங்களுக்கு நீங்கள் லெசன் எடுக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. அடுத்த விஷயம், அம்மா மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தால் மட்டும் அம்மா ஆயிட மாட்டீங்க மிஸ்டர் ஸ்டாலின், கூலர்ஸ் போட்டு. என்ன விஷயம்னா, உங்கள் மினிஸ்டர் ஒருத்தர், அவர் எப்பவுமே பேசுகிறது தான், அவரோட ஸ்டைலே தான். அவர் ரிசர்ச் நிறைய பண்ணி ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அதாவது பேராசிரியராக இருந்திருக்காரு. அவர் காலேஜில், எந்த காலேஜில் பேராசிரியராக இருந்தார், என்ன மாதிரி லெக்சர்லாம் எடுத்தார் பண்ணாருங்கிறது தெரியல. பட் மீட்டிங்ஸில், பப்ளிக் பிளேஸில் அந்த மினிஸ்டருங்கிற அந்த பவரோட அவர் போய் நிறைய பேசியிருக்காரு. அழகழகான தத்துவம்லாம் சொல்லியிருக்காரு. அவர் பேசின இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி அழகாக, ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே அதானே, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஸ்டைல் பேட்டர்னே டிராவிடியன் மாடலே அதானே. ஏன்னா நீங்களே முன்னாடி பேசியிருக்கீங்களே, இப்போ எல்லாம் வருது, எல்லாத்துலேயும் ஆபாச பேச்சுக்கள்னு போட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே வருது. அப்போவே நானும் சொல்லியிருந்தேன் சில விஷயங்கள். அதில் வந்து அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் மட்டும் நான் சொல்லியிருந்தேன்.
ஆனால் அந்த விஷயம் சொல்லியிருந்தீங்க, அம்மா மேலே பேசுனது, கீழே கேண்டிடேட்ஸ் நின்னதை பற்றி நீங்கள் சொல்லாத விடவா? அதேமாதிரி உதயாநிதி வந்து சசிகலா காலுக்குன்னு சொல்லி சொன்னதை விடவா? நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியே சொன்னீங்க. ஆனால் உங்கள் மினிஸ்டர், அதான் உங்களுக்கு மட்டும்தான் மினிஸ்டர் அவர். ஏன்னா பப்ளிக் மினிஸ்டராக இருந்தால் இந்த மாதிரி பேச மாட்டார். அவர் வந்து பிளெட்ஜ் பண்ணுறப்போ, ஓத் எடுத்துக்கிறப்போ அவர் என்ன பேசினாரோ, என்ன கொடுத்தாரோ ப்ராமிஸ், அதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு யாருக்குமே இல்லை. நீங்கள் தான் உதயாநிதி மேலேயே பிளெட்ஜ் பண்ணுவீங்களே பார்லிமெண்ட்டில். அதனால் உதயாநிதி ஸ்டைல் தானே உங்கள் எல்லாருக்கும் வரும். அதனால் என்னென்ன எதிர்காலமே உதயாநிதின்னு சொன்னவங்க தான் நீங்கள்லாம். அவர் பேசினது அழகான விஷயத்த நீங்கள் அம்மாவாக இருந்திருந்தா மிஸ்டர் செங்கோட்டையன் மேலே ஒரு ஃபேமிலி தான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு. செங்கோட்டையன் அவங்க லாஸ்ட் வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை, திரும்பி ரீஇண்டக்ட் பண்ணவே இல்லை அவங்க மினிஸ்ட்ரியில். அவங்க அந்த அளவுக்கு ஒரு கண்ணியம் இல்லாமல் இருக்குதுன்னு ஒரு வார்த்தை வந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு ஃபேமிலி கம்ப்ளைண்ட் பண்ணாலே அப்படி ஆக்ஷன் எடுத்தவங்க. பட் நீங்கள் அசிங்கமாக எல்லாரையும் பொதுவாக ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு பப்ளிக்கில் பக்கத்தில் பசங்க இதில் மகளிர் இருக்காங்க அவ்வளோதான் சொல்கிறாரு. மகளிர் இருக்காங்க அங்கே இருக்கிற மகளிர்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் அப்போவே வேறு எதையாவது எடுத்து போட்டிருக்கணும், போடலை. நீங்கள்லாம் என்ன மாதிரி நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னு தெரில. உங்களுக்கு ஒரு சாரி எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு கூட சொன்ன மாதிரி தெரியல. மகளிர் இருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் திரும்பிட்டு பேசுகிறாரு. அந்த பேச நம்ம சொல்லணும் இல்லை, சைவைட் வைஷ்ணவைட்டுங்கிறதுக்கு மட்டும் சொல்ல. இவர் மேலே சேர வாரி பூசினாங்க, சேர்த்த அடித்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் அவங்கள தேடி கேஸ் போட்டார் இல்லையா? இப்போ எல்லார் மேலேயும் சேர்த்த வாரி போட்டிருக்காரு. ஏன்னா சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம்ங்கிறது எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது. அது வந்து ஒரு காமனாக ஒவ்வொருத்தரோட ஒரு அவங்களோட பிரின்சிபிள்ஸ் இல்லை, இது அவங்க லைஃப் இதுவே அந்த இதில் ஃபாலோ பண்ணுறவங்க. எனக்கு ரொம்பலாம் அப்படி அந்த தீவிரமான இது கிடையாது. பட் ஐ எம் அ சைவைட். நான் வந்து லார்ட் சிவா மேலே பக்தி இருக்கிற, டிவோஷன் அண்ட் லவ் இருக்கிற பர்சன். நான் உங்களையெல்லாம் ஒரு மனுஷனாகவே மதிக்கலை. அப்புறம் தானே நீங்கள் பேசுனதுக்கு நான் வேல்யூ கொடுக்கல. பட் எல்லாத்துலேயும் வர்றதை பார்க்குறப்போ ஸ்டாலினோட இது உங்களெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் வேணா இருக்கலாம், எங்களுக்கு மக்களுக்கு பொறுத்துக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு மினிஸ்டரை. நீங்கள் எப்போ அதை எடுப்பீங்க? அம்மா மாதிரி ஸ்டைல் பண்ணுறது மட்டும், காப்பி பண்ணுறது மட்டும் உங்களோட ஸ்டைலாக இருக்க வேண்டாம். எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். எவ்வளோ கேவலமாக அவர் பேசுகிறாரு, சேர வாரி எல்லார் மேலேயும் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது அவர் மேலே? மக்கள் தான் எடுக்கணும். ஹைகோர்ட்டு CV சண்முகம் மேலே ஒரு கண்ணியமான பதவியில் இருக்கிறப்போ இந்த மாதிரி பேசக்கூடாது, இவங்க அந்த அந்த பொசிஷனை ஞாபகம் வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் யுவர் ஆனர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதை அப்போவே நான் சொன்னேன், நிறைய பேர் பேசுகிறாங்களே, அதை கூட நீங்கள் மோட்டோவாக எடுத்துக்கலான்னு. இப்போ இந்த மாதிரி அசிங்கமாக ஒருத்தர் பேசியிருக்காரு ஒரு மினிஸ்டர், அது எவ்வளோ வைரலாக இருக்குது. நீங்கள் ஏன் கோர்ட் அந்த யாராவது மோட்டோவை எடுத்து ஹைகோர்ட் இதுக்கு ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கலைன்னா நல்லா இருக்காது. ஏன்னா இவர் வந்து வயசாச்சுன்னு சொல்லி இவரோட கேஸில் வயசானதான் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கெஞ்சிட்டு வந்தார். பட் இங்கே இந்த மாதிரி பேசுகிறதுலாம் அவர் வயசுக்கு நல்லா இருக்கா? அந்த வயசு வந்து அப்போ அவ்வளோ பேசுகிற அளவுக்கு அவருக்கு தெம்பு இருக்குன்னா ஏன் அவர் இதை வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு தெம்பு இல்லை? ஏன்னா அவர் ஒய்ஃபையும் அதில் சேர்த்ததுனால அதில் எக்ஸம்ஷன் கேட்குறாரு. ஆனால் இதில் பேசுகிறப்போ அவங்க ஒய்ஃபெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? எல்லோரும் ஊர் உலகமே பார்க்குறப்போ அவங்க வீட்டில் யாரும் பார்க்கல போல இருக்குது. அம்மாட்ட வந்து அப்போயெல்லாம் தைரியமாக மினிஸ்டர்ஸ் யாராவது தப்பு பண்ணால் அவங்க ஃபேமிலியெலாம் ஏதாவது செஞ்சாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அசிங்கமாக பேசினவரோட வீட்டிலேருந்து யாரும் சொல்லலையே. அது என்ன மாதிரி இதுன்னு எனக்கே தெரியல. இது எப்படி பொறுத்து போகிறாங்கன்னு தெரில. மக்களே உங்களுக்கு ஒன்றே அதே மாதிரி துரைமுருகன் மிஸ்டர் சீனியர் மோஸ்ட் பர்சன் இன் டிஎம்கே மினிஸ்டர் துரைமுருகன் வந்து அவரும் என்ன போல அழகாக பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து அவர் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காரு. அவரும் எப்பவும் பேசுகிறவர் தான். அவரும் அவர் பையனும் என்னென்னவோ அசிங்கமாக மேக்கப் பண்ணுறதையெல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க பார்ட்டிலேயே சில பேர் மேக்கப்லாம் பண்ணிட்டு வராங்களே, அவங்களெல்லாம் வந்து இந்த அமௌண்ட் வாங்கி பண்ணலங்கிறதுனால சொல்லலை போல இருக்குது. ஆனால் அவரும் நான் அதுக்கு தான் அந்த இதை போட்டிருந்தேன். நான் வந்து என்னோடய பர்சனல் இது, நான் ஒரு சாதாரண லேடியே என்கிட்ட ஒரு பொண்ணு அவளோட இன்னபிலிட்டியை பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது
அது அவளுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது எனக்கே என்னோட மனசுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கூட அவர் மைண்ட்லேயே இல்லாமல் அப்படியே ரொம்ப கேஷுவலாக அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ போனால் போகுதுன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காரு. பட் அவங்க பார்ட்டியிலேருந்து யாரும் எக்ஸ்கியூஸ் கேட்குறதே இல்லை. எப்போவுமே என்ன பேசினாலும் இன்ஃபேக்ட் எம்பி ராஜா வந்து ரொம்ப அரகண்ட்டாக அவர் சொல்லியிருக்கார், சேலஞ்சே பண்ணியிருக்காரு அவர் பேசுனதுக்கெல்லாம். யாராவது கேஸ் போடட்டும் அப்படின்னாரு. இவங்களுக்கு ஹிந்து ரிலிஜன் மேலே வேணுன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இவங்க ஃபவுண்டருக்கு லீடராக இருந்த யார் பெரியாரோட இதுக்காக இவங்க ஹிந்து இல்லை, அது இது எல்லாம் ஹிந்துஸோட ஃபெய்த்தை எல்லாம் ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசலாம். பட் இவங்க வந்து ஒரு எல்லா ஹிந்துஸ்க்கும் சேர்ந்து தானே இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஓட்ஸை வாங்கிட்டு தானே இவங்க ரெப்ரசன்ட் பண்ணி தானே வர்றாங்க. பொன்முடிக்கு வேணா ஃபெய்த் இல்லாமல் இருக்கலாம், அதனால் அந்த ரிலிஜியனை வந்து சொல்லலாம். ஆனால் அவர் வேணா கன்வெர்ட் ஆகிருக்கலாம் வேறு எதுக்காவது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் சேர்த்து தானே நீங்கள் மினிஸ்டர். அதை வந்து மனசில் இருந்தால் ஒரு மனுஷனாக இருந்தால் தான் மந்திரியாக இருக்க முடியும்னு இருக்கணும். மனுஷனாக முதல்ல இருங்க, அதுக்கப்புறம் மந்திரி பதவிக்கு நீங்களாம் ஆசைப்படலாம். ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறீங்க, பேசுகிறது ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் மைண்டு லாங்குவேஜ் வந்து நீங்கள்லாம் லாங்குவேஜே உங்களுக்குலாம் அதான் நீங்களாம் டபுள் லாங்குவேஜில் தானே இருக்கீங்க, ஸ்டிக் ஆன் பண்ணுறீங்க. அந்த லாங்குவேஜாவது நீங்கள் நல்ல அழகான வார்த்தையெல்லாம் பேச தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் பப்ளிக்கில் எப்படி பேசணுங்கிறது போல் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கணும், லெக்சர் எடுக்கணும் உங்களை எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு உங்களோடது டீட்டெயிலேட் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, நம்ம பார்ட்டி அலையன்ஸ் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வந்து இது அவுட் ஆஃப் ஃபோர்ஸாக கம்பல்ஷனாக அது எதா வேணா இருக்கட்டும். பட் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் டு அப்ரூவ் த ரூல் ஆஃப் த ப்ரெசன்ட் டிஎம்கே பார்ட்டி. அவங்கள தூக்கணுன்னா யாரோட இருந்தாலும் ஓகே. பட் கோலிஷன் பார்ட்டி இங்கே ரூல் அப்படிங்கிறது தட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு நேஷ்னல் பார்ட்டியை வந்து நீங்கள் எப்படி ஒரு நம்ம கவர்மெண்ட்டில் இது நீங்கள் கொடுக்க முடியும் அவங்களுக்கு? மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது மட்டும் இல்லை. அது வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க டெவலப் ஆயிடுவாங்க. அதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இதில் வந்து அவங்க கேட்டாங்கன்னா நாம் அதை கொடுக்க முடியாதுங்கிறதுல வாக் அவுட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வந்து ரீஜனல் பார்ட்டிஸுங்கிறது தான் இருக்குது. கேரளாவில் கூட நேஷ்னல் பார்ட்டி இருக்குது, கர்நாடகாலேயும் நேஷ்னல் பார்ட்டி இருக்குது, ஆந்திராவில் கூட நேஷ்னல் பார்ட்டியும் இருந்திருக்கு. பட் தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலவே இல்லாமல் இருக்குது. அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து நேஷ்னல் பார்ட்டியை வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். டிஎம்கே அந்த இதில் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கட்டும். அந்த விஷயத்தில் மட்டும் அவங்க எப்படி எமர்ஜென்சியும் மிஸ்ஸாவையும் ஹிந்தி அஜிடேஷனையும் சொல்லிவிட்டு அவங்க காலு கீழே வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் பார்ட்டி இதில் வந்து சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு வந்து கோலிஷன் பார்ட்டிங்கிறது இங்கே சரியாக வராது, என்றைக்கும் ஒத்து போகாது. அதுதான் நம்மளுக்கு நல்லது, சேஃப்டியும் கூட. ஸ்டேட் வெல்ஃபேரில் அதுதான் நல்லது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. நேற்று பேசினப்போ அமித்ஷா வந்து எனக்கு என்றைக்குமே அவர் ரிலையபிள் ஒரு பர்சனாக எனக்கு பார்ட்டி நம்ம பார்ட்டி வந்து அவரோட ஒரு அவங்களோட பேசுகிறதுல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவர் தான் என்னவோ அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரியே ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் அவர் அந்த இமேஜுக்கும் அவரோட மிச்சப்படி அவர் நடந்துக்கிற பிஹேவ் பண்ணுற அவரோட ஆட்டிடியூட் சில விஷயங்களும் வந்து ஒத்து போகலை, கோயின்சைட் ஆகலை. பிகாஸ் அவர் இன்னும் வந்து நான் முன்னாடியே ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இன்னும் ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு இவர் ஒரு யூடியூபர் இல்லை, இவர் வந்து மினிஸ்டர், ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட இருக்குது. அப்போ இங்கே நடக்கிற எல்லா ஸ்கேம்ஸையும் எல்லா டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸும் வந்து சீக்கிரம் இதை எடுத்து கிளியர் அவுட் பண்ணாதானே. சும்மாவாது இவங்க என்ன காங்கிரஸா? இவங்க அதிகாரம் இல்லாதவங்களா? இப்போ இப்படி பேசுகிறது நல்லா இல்லை. இதுலேயே இவங்களோட மோட்டிவ் என்னன்னு தெரியுது. இங்கே திரும்பி வந்து நம்மளை அப்போசிஷன் பார்ட்டியை உட்கார வைக்கிறதுக்கு அவங்களோட நீங்கள் கூட்டணி சேரணும்னு இல்லை. இங்கே கூட்டணி ஆட்சியெலாம் சரியாக வராது. கூட்டணிங்கிறது கூட்டு சரியாக வராது, பொரியலாக தான் இருக்கணும். அதனால் தனியாகவே இருங்க, எப்போவும் கூட்டணி ஆட்சி கூடாது. அதுதான் மிச்சப்படி நேற்று அவ்வளோ தூரம் ஒன்றும் ஒரு நல்லா பார்த்து ஒரு பிடிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை நேற்று அவங்க பேசுனது. ஏன்னா
இபிஎஸ் வாஸ் சைலண்ட் அந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம லீடர்ஸ் இவங்க 2 பேரோட ஃபோட்டோஸ் இல்லை எந்த இடத்துலையுமே. அது ரொம்ப ஒரு அசிங்கமாக இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேரும் இல்லாமல் ஏடிஎம்கே ரீஜனல் இங்கேயே வந்து ஃபோட்டோஸ் வைக்க முடியல. நீங்கள் தனியாக வைக்கிற சில மீட்டிங்ஸில் வைக்க மாட்டீங்க, மரியாதை கொடுக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு நேஷ்னல் பார்ட்டியோட நீங்கள் வந்து ஒரு அலையன்ஸ் பேசுகிறப்போ இவங்க 2 பேரோட ஃபோட்டோஸ் இருக்கணும். அது பார்த்துக்கோங்க. மிச்சப்படி கனிமொழி வந்து குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, நம்பிக்கை இல்லைன்னு. அப்புறம் இன்னொன்று சொல்ல நினச்சேன், ஒரு ஜோக்கான விஷயம் மறந்து போச்சு. அம்மா மாதிரி ஸ்டைல் பண்ணுறாரு கூலர்ஸ் போட்டுன்னு சொன்னேன். ஆனால் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து சோஃபார் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் போய் விதவிதமாக போஸ்லாம் கொடுத்ததில்ல. நாமெல்லாம் ஃபேமிலி டூர், அவருமே ஃபேமிலி டூர் போகிறப்போ துர்கா ஸ்டாலினோடையோ இல்லை உதயாநிதி அவங்க ஃபேமிலியோடையோ போசஸ் கொடுத்தா ஓகே, நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, பர்சனல். பட் இவர் போயிட்டு எல்லா சேனல்ஸ்லாம் ஒரு யானைக்கு பக்கத்தில் நின்று, குட்டி யானைக்கு பக்கத்தில் நின்று கை வச்சுட்டு போஸ் கொடுக்குறாரு. யார்? ஸ்டாலின் தான். அப்புறம் பெரிய யானைக்கு பக்கத்தில் நின்று போஸ் கொடுக்குறாரு. அப்போ எனக்கு ஒரே காமெடியாக இருந்தது. ஏன் நிஜமான யானைக்கு பக்கத்தில் நில்லுங்களே, அது ஒன்றும் செய்யாது. நிஜமான யானைக்கு பக்கத்தில் நின்று போஸ் கொடுத்துருக்கலாமே. சீஃப் மினிஸ்டர் பயங்கர கெத்தாக போஸ் கொடுக்குறாருன்னு. முன்னாடியே பொங்கலுக்கு கூட மீம்ஸ் வந்துருந்தது, ஒரு கார்ட்போர்டு மாடு, காளை மாடுக்கு பக்கத்தில் நின்று இது பண்ண மாதிரி. அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. அது என்ன ஒரு அசிங்கமாக இருக்குது இது. இவங்க மக்களே, நீங்கள் ஓட்டு போட போகிறவங்க, இப்போவே சொல்லிட்டேன், டிஎம்கேக்கு சான்ஸ் கொடுக்குறவங்க யாருமே இதெல்லாம் பார்த்துக்காங்க. அவங்க எப்போ அவங்க செய்கிற எல்லாமே ரைட்டு. இதே ஒரு இபிஎஸ்ஸோ இல்லை வேறு யாரும், அம்மாவே ஒரு ஸ்டாராக இருந்தவங்களே நின்றுருந்தா கூட எவ்வளோ பேச்சு பேசுவாங்க. இவங்க போய் விதவிதமாக ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு அசிங்கமாக இருக்குது. போஸ்ட் கொடுக்குறாரு, வீடியோ ஷூட் பண்ணுறாரு. இதெல்லாம் வேறு யாரும் பண்ணுவாங்களா? மோதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு பண்ணுறாரு. மோதி இவர் தான் காம்படிஷன். எதுக்கு? போஸ்ட் கொடுக்குறதுக்கு. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இவரையெல்லாம் நீங்கள் திரும்பி உட்கார வைக்காதீங்க. அதே மாதிரி என்னைக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க டாக்ஸிக் பீப்புள், அவங்க எல்லாருமே அவங்க மாறவே மாட்டாங்க. அவங்க மாற மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. திரும்பி பவர் வர்றதுக்கு கெஞ்சுவாங்க, கதறுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கொடுத்தீங்கன்னா இதை விட அசிங்கமாக பேசுவாங்க. பார்த்துக்கோங்க. எல்லாருமே தான், நாட் ஒன்லி திஸ் டூ. இப்போ 2 பெரிய தலை மட்டும் இல்லை, எல்லா தலையும் அப்படி தான் பேசும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, see you all, bye bye.